Hi friends. Okay. ஸோ ஆஃப்டர் ஹேமர் ஜாம் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிளான் படி ஹீரோ ஹால், கிராண்ட் கேஷில், ஈகிள் அட்லரி, அப்புறம் வந்து ரெண்டு டிஃபென்சஸ், அது பேர் வந்து ஸ்கேட்டர் ஷாட். இது ரெண்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்லு பிளானு. ஸோ ஹீரோ ஹால் இன்னும் 2 ஹவர்ஸில் வரப்போகிறாப்புல. ஏன்னா நேற்று வந்து நம்ம வந்து 6 கண்டினியூஸ் பில்டு ஸ்பெல் யூஸ் பண்ணதுனால ஒரே நாளில் கிட்டத்தட்ட 60 ஹவர்ஸ் மைனஸ் ஆகி வந்தது. ஸோ இது ஒரு 7 days ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெல்லு கூட தேவையில்லை இப்போதைக்கு. ஸ்டோரேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்மி கேம்ப்பு. ஸ்டோரேஜ் வந்து எத்தனை நாள் வருது? 3 days. நாலு வெளில வரும்போது மொத்தமாக ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 ஆர்மி கேம்ப் முடிச்சுட்டு தான் அடுத்தது மறுபடியும் அடுத்து டிஃபென்ஸுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி வால் இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. மேபி வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு மக்களே. இன்னும் 15 ஹவர்ஸில் முடிய போகுது. ஸோ ஒரு வார் அட்டாக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இதனோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அன்லாக் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு பெட்டு அதுவும் ஒர்க்கில் இருக்கான் ஆள். அவன் வரதுக்கு இன்னும் 12 hours ஆகும். ஸோ அவனை எய்ம் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா, இவன் வந்து ஆர்சி ராயல் சேலஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயினுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்டு பிரின்ஸுக்கு அப்புறம் வந்து கார்டன். ஓகேங்களா? இவங்களாம் 2 பேரும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அட்டாக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வார் அட்டாக்கு. ஓகேவா? ஸோ 3 தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். சரி இருந்தாலும் அதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீடாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இவனை விட்டால் முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் என்னோடய பிளான் வந்து இவனை எப்படியாவது முடிக்கணும், ஈகிள் அட்லரியா. ஸோ அதை வந்து என்னோடய ஆர்சி வச்சு முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், இதனால் ட்ரை பண்ணுறேன். நான் அப்ளை ஆக மாட்டேறான். ஏய் விழுகு. ஓகே முடிச்சு விட்ரு. கஷ்டம் போல். ஓகே நம்ம ஈகிள் அட்லரியிலேருந்து போகலான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். ஈகிள் அட்லரியும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் ட்ராகனை இப்படி இறக்கி விடுவோம், கொஞ்சம் ட்ராகனை அப்படி இறக்கி விடுவோம். ஓகே ஓகே இந்த மிஷின் பாசிபிள். ஓகே இது முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ராகன் இறக்கி விட்ருவோம். அட்டாக் பண்ணுறானான்னு பார்ப்போம். ஈகிள் அட்லரி எடுத்துட்டான்னு வச்சுங்களேன். ஓகேவா? எடுத்துட்டாங்க. ஈகிள் அட்லரி எடுத்தாச்சு. ஸோ அங்கே நமக்கு கிளியரு. இன்னும் நம்ம மோஸ்ட்லி எடுத்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் அங்கே எலக்ட்ரிக் ட்ராகன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இங்கே தான். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீட்டு 100% எடுக்கணும். ஓகே வில் ட்ரை பெஸ்ட். $52 தான் இருக்கணும். இன்னும் 43 seconds தான் இருக்குது. அட்டாக் எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். 98%.
ஆல்மோஸ்ட் 30 செகண்டுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து TH14 13 அடிச்சிங்கன்னா ஓகே கண்டிப்பாக 100% எடுத்துடலாம். ஓகே, நீங்கள் 13 அடித்தாச்சு, 100% வின். ஓகே, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹேமர் ஜாம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோலாம் முன்னாடி போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வேணால் பிங்க் பண்ணுறேன், அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள்.